வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்மளோட லெஜெண்டரி ஸ்ப்ளெண்டரில் வந்து டோட்டல் எல்இடி டூம் செட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அது இதுன்னு பேசி மொக்க போட விரும்பல, வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் அதை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு ரிவ்யூஸ், அதாவது நம்ம பாசத்தில் சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து வழக்கமாக வந்து ராயல் என்ஃபீல்டில் தான் இந்த மாதிரி மாடலான டூம் செட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த லெஜெண்டில் இருக்கும்போது நம்ம லெஜெண்டுக்கும் வந்து இந்த மாதிரி டூம் செட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லுக் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட பாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் கலந்த ஒரு அலாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஸ்ப்ளெண்டர் மாடலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே டேரெக்டாக ப்ளக் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ளக்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்க்கிங் வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே அந்த ஒயர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து அடிஷனல் ஒரு சுவிட்ச் போட்டுங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃப்ரண்டோட லுக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி ஒரு சைரனில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கிற ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. 4 ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹைலைட்டு. சென்டரில் வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரிங்குமே வந்து லோ பீமில் ஒர்க் ஆகும். சென்டரில் இருக்கிற ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் ஹை பீம் போடும்போது ஒர்க் ஆகும். கீழே இருக்க பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒர்க் ஆகும். அதாவது ரெண்டுமே சேர்ந்து தெரியும். அப்புறம் அங்கே இங்கே மாறி எறிகிறதுலே ஒரு 2 டைப்பில் ஒர்க் ஆகும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டூம் செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு போல்ட்டு அங்கே ஒரு போல்ட் அப்படின்னு 2 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. இல்லைனா ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுத்து வச்சிங்க. எதாவது கலட்டுறோம், எந்தெந்த ஒயரிங் கனெக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மாஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து உள்ளே இருக்கிற ஒரிஜினல் டூம் செட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கும் வந்து இங்கே ஒரு போல்ட்டு அங்கே ஒரு போல்ட் 2 கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது அப்படின்னா இண்டிகேட்டர் ஒயர் அதெல்லாம் எல்லாமே தனித்தனியாக எடுத்து கீழே வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியலனா ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. நம்ம லெஜெண்டில் எல்லாமே தனித்தனி கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த ஒயர்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அதை எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம டூமை கழட்டிடலாம். ஸோ டூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கு ஒரு பின்னும் பார்க்கிங்க்கு ஒரு ஒயர் இது இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ஹெட்லைட் டூம் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். எடுத்துகிட்டு தான் நம்மளுடைய ஃபேன்சியான அந்த டூம் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் லைட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த லைட்டை வந்து சுற்றி இருக்கும். ஸோ அந்த ரிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹெட்லைட் அசம்பிளியை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும் சைடில். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செட்டில் வந்து நம்ம தனியாக ரிமூவ் எடுத்துகிட்டு நம்மளோட செட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரில் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரு பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஓகே, எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒயரிங்கை பற்றின ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. எந்த எல்இடி ஹெட்லைட்டுமே ஏசியில் ஒர்க் ஆகாது. நம்ம பைக்கோட கனெக்ஷன் வந்து டிசி. ஸோ அதனால் ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சுவிட்ச் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துலேருந்து வருது. ஸோ சுவிட்சுக்கு போகிற லைனில் தான் நம்ம ஏசியை கட் பண்ணிட்டு டிசியை போடணும். ஸோ இந்த வண்டியில் ஏசி எது அப்படின்னா ஸோ சுவிட்ச் ஒயர் இந்த இடத்துல இருக்குது, அதை விட்டுருங்க. இது சுவிட்சுக்குள்ளே போகுது. ஸோ இது வந்து வண்டிக்குள்ளேருந்து வருது. அதாவது ஏசி லைன் வந்து காயிலேருந்து வருது கீழே இருந்து. அது வந்து எல்லோ கலர். ஸோ இந்த எல்லோ கலரை மட்டும் ஒரு சின்ன ஒரு பின்னு மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துங்க. அந்த இடத்துல கொடுத்துட்டு லைட்டை தள்ளினீங்கன்னா உள்ளே ஒரு லாக் ரிலீஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த இதை மேலே இழுத்திங்கன்னா ஈஸியாகவே வெளியே வந்துடும். இது 2010 மாடல் ஸ்ப்ளெண்டரு. இதில் வந்து இந்த எல்லோ கலர் வந்து அதாவது சுவிட்சுக்கிட்டேருந்து வர்ற லைனில் இருக்கிற எல்லோ கலர் வந்து ஏசி லைன். உங்கள் வண்டிக்கு வேறு மாதிரி கூட மாறலாம். அது எப்படி டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறையா பேசிட்டோம். ஸோ அதோட லிங்க் நான் தர்றேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியலாம். இது வந்து பேட்டரியிலேருந்து வர டேரெக்ட் லைன் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு அந்த பிளாக் கலர் ஒயரை வெளியே வரும். அதாவது கனெக்ஷன் அவுட்புட் வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் வர அவுட்புட் வந்து இந்த பிளாக் கலர் ஒயரு. ஸோ அந்த கண்ட்ரோல் ஆகி வர டேரெக்ட் லைனை கொண்டு போய் நம்ம ஆல்ரெடி ஏசியை வந்து போட்டு தள்ளியாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் ஒயர்லேருந்து ஒரு பிட் ஒயரை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண ஏசி எல்லோ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இதில் நான் அப்படி தான் சொல்கிறேன். ஆல்ரெடி இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் சொன்னதுனால வீடியோ மொக்க போட வேணாம், லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா 2 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க, லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து டேரெக்ட் லைனை வந்து நம்ம எடுத்தாச்சு. டேரெக்ட் லைன் வந்து அப்படியே இருக்கக்கூடாது. சாவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகிற லைன் தான் மேலே வந்து இதில் பிளாக் கலர்லேருந்து வர்ற லைனு. ஸோ அதை நம்ம ஒரு பிட்டு ஒயரை போட்டு எடுத்துகிட்டு வந்து ஏசியோட லைனில் வந்து இப்போ வந்து ஏசி லைன் கட் பண்ண இடத்துல வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எல்லோவை நம்ம எடுத்தாச்சு. அந்த எல்லோ எடுத்து அந்த கேப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் சும்மா எப்படி ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். நான் எல்லாமே ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் வந்து டேப் போட்டு ஸோ இந்த மாதிரி சும்மாலாம் மாட்ட மாட்டேன். எடுத்துகிட்டு ப்ராப்பராக தான் எல்லாமே ஃபிக்ஸிங் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே முழுக்க உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்படி டீட்டெயிலாக சும்மா
நார்மலாக பண்ணுற மாதிரி ஒயரிங் பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேட்டரிலேருந்து டேரக்ட் லைனை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்க்கு வந்து நான் ஒரு சுவிட்ச் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டரில் வந்து ஹெட்லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போதும் பார்க்கிங் எரியும் நார்மல் லைட்டில். இந்த ஃபேன்சியான லைட்டில் ரெண்டுமே அட்டன் டைமில் எரியுது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நான் பார்க்கிங்க்கு வந்து அடிஷ்னலாக ஒரு சுவிட்ச் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி என் வண்டியில் ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ அதோட ஒயர் தான் இது. அதோட ஒரு எண்டை வந்து நம்ம வந்து அந்த பார்க்கிங்லேயும், இன்னொரு எண்டை வந்து நம்ம வந்து டேரக்ட் லைன்லேயும் கொடுக்கணும். நெகட்டிவ் வந்து தேவையில்லை. ஆல்ரெடி டூம் செட்டுக்கு நம்ம ஆல்ரெடி அதை ப்ளக் பண்ணிட்டாலே அதிலே நெகட்டிவ் போயிடும். அந்த நெகட்டிவ் இதுக்கு எடுத்துக்கும். ஸோ அதனால் நெகட்டிவ் தேவையில்லை. பாசிட்டிவ் மட்டும் ஒரு ஒயர் தான் அதில் இருக்கும். அதை வந்து ஒரு சுவிட்சுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஃபினிஷிங் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கனெக்ஷன் எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம ஏசி கனெக்ஷன் கொடுக்குறது இல்லை, இப்போ டிசி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சாவியை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்லைட்டை போட்டாலே ஒர்க் ஆகும். லைட்டும் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ எப்படி லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சொன்ன மாதிரிக்கு பார்க்கிங்க்கு வந்து அடிஷனலாக ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த சுவிட்சை போட்டிங்கன்னா பார்க்கிங் ஒர்க் ஆகும். தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சுவிட்சை போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 லைட்டுமே எரியும். இது ஒரு டைப்பு. ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க் ஆகும். இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் ஒரு மீடியமாக ஒரு லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா மீடியமாக ரெண்டுமே பிளிங்க் ஆகுது. இது ஒரு டைப்பு. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து அது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஹெட்லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே நார்மலாக அந்த லைட்டை பார்த்து போர் அடிச்சிருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மலோட அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தூரத்துலேருந்து பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த லைட்டு ஃப்ளாஷர் லைட்டு வந்து பார்க்கிங் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல் டைப்பு இருக்குது. இந்த மாடல் வந்து ஒரு சைரன், அதாவது போலீஸ் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ஒரு சைரன், ஒரு வார்னிங் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாடல். ஓகே, இப்போ ஹெட்லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஹை பீமில் எல்லாமே ஒர்க் ஆகும். லோ பீமில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த 4 ரிங் லைட்டு அப்படியே 4 ரிங் லைட்டுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட பவரே ரொம்பவே நல்லாயிருக்கும். சென்டரில் போடுற அந்த ஹை பீமோட லைட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஏரியாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். சைடில் இருக்க லைட்டு தான் வந்து ரொம்பவே வைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நார்மல் லைட்டோட. ஓகே, இப்போ நைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்ப்ளெண்டரில் இருக்கிற பார்க்கிங் லைட்டை போட்டிருக்கேன். ஸோ எதுவுமே தெரியலை, ஆனால் வந்து பார்க்கிங் லைட்டை போட்டிருக்கேன். ஸ்பீடாமீட்டருக்குள்ளே லைட் எரியுது. முன்னாடி ஹெட்லைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் முன்னாடி ரோட்டில் வந்து ஒன்றுமே தெரியலை. இது வந்து பைக்குடைய ஸ்டாக் வந்து பார்க்கிங் லைட்டு. இப்போ வந்து நம்மளுடைய டூம் செட்டில் இருக்கிற பார்க்கிங் போடுறேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்க்கிங் ஆன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு வெளிச்சமே தெரியும். ஆனால் ஆல்ரெடி ஸ்ப்ளெண்டரில் போடுறப்ப எதுவுமே தெரியலை. ஓகே, இப்போ பார்க்கிங் போட்டிங்கனாலே பார்க்கிங் லைட்டில் எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பார்க்கிங்கில் வந்து இப்போ அடுத்த மோட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளாஷிங் மோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கிங்கே இப்போ இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்ப்ளெண்டரோடைய ஒரிஜினல் வந்து லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து வண்டி வந்து ஃபுல் ரேஸ் பண்ணுறேன். ஃபுல் ரேஸ் பண்ணால் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் வந்து கிடைக்குது. இது வந்து லோ பீமில் இருக்குது, ஹை பீம் வந்து இது. ஸோ இவ்வளோ ஃபுல் ரேஸ் பண்ணால் தான் தெரியுது. லைட் வந்து பர்டிகுலராக ஒரு ஏரியா மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகுது. உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகும். சைட்லலாம் அந்தளவுக்கு விசிபிள் தெரியாது. இது வந்து சுற்றி செவுறு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஃபுல் த்ரோவாக, அதாவது ஆன் த ரோட்டில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து எந்த வெளிச்சமுமே தெரியாது. இதுதான் வந்து ஸ்ப்ளெண்டரோட ஒரிஜினல் லைட்டோடைய விசிபிள் இப்படி தான் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ரேஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான், எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்பீடு பிரேக் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்மளோட லைட்டோட விசிபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஹை பீமில் சொன்ன மாதிரி சென்டரில் வந்து அந்த ப்ரொஜெக்டர் வந்து குறிப்பிட்ட ஏரியா தான் ஃபோக்கஸ் ஆகுது. செவுர் இருக்கிறதுனால தடப்படுது. செவுர் இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா த்ரோவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு விசிபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ரிங் லைட்டோட சைடு விசிபிள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். சைட்லேயே ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த ரோட்டில் இது பட்டுச்சுன்னா சைடு நல்லாவே விசிபிளாக தெரியும். ஓகே, ஹை பீமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த இதுவும் சேர்ந்து எரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அசசரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா mkbikerpitstop அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கில் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.